ஓகே, அப்போ ரீடச்சை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்னச்சுன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டரில் இருக்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். சரியா? அதோட சேர்த்து ஃபெதர்னா என்ன, லேயவியா காப்பி, அந்த விஷயங்கள், இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபேஸை நான் ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபெதர்னா என்னன்னு பார்ப்போம். ஃபெதர்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ டீப்பாக பார்ப்போம். பாருங்கள், நான் இப்போது இந்த பென் டூல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பென் டூலை வச்சு நான் இப்போ இவரை கண்ணை மட்டும் கட் பண்ண போகிறேன். சரியா? எப்படின்னா இங்கே பாருங்கள், ஷேப்பில் வச்சுருந்தோன்னா என்ன நடக்குன்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஷேப் ஒன்று க்ரியேட் ஆகும். ஆனால் நம்ம இப்போ பாத்தில் வச்சுருக்கேன். அப்போ செலெக்ஷன் டூலை பயன்படுத்த போகிறேன். சரியா? இப்போ பாருங்கள், இவரை கண்ணை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோலோட என்டர் அடித்தோம்னா அது செலெக்ஷனாக மாறும். சரியா? அதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம. இப்போ பாருங்கள், நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணி இதை ரேஸ்டரைஸ் பண்ணுறேன். ரேஸ்டரைஸ்னால் நம்ம தெரியும், கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிறேன். நம்ம தேவையில்லைன்றதால எடுக்கிறேன். சரியா? எடுத்துகிட்டு இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி லேயவியா காப்பி, லேயவியா கட், நியூ லேயர்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். டிசெலக்ட்னா என்ன, செலக்ட் இல்லாமல் ஆக்குறது. செலக்ட் இன்வர்ஸ், அதாவது இப்போ நம்ம கண்ணை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்கள், கண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் கண்ணை தவிர மற்ற எல்லாம் செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இப்போது கண்ணை தாண்டி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் ஃபில் கொடுக்குறேன். சரியா? ஃபில் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன். சரியா? ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர். ஓகே, இப்போ பாருங்கள், அதாவது கண்ணை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் கண்ணை தாண்டி மற்ற எல்லாம் ஃபில் ஆகுது. ஆனால் அதே இப்போ நம்ம செலக்ட் இன்வெர்ஸ் கொடுக்காம சும்மா கண்ணை மட்டும் செலக்ட் பண்ணும்போது ஃபில் பண்ண என்ன செய்யும் பாருங்கள், கலர். ஓகே, கண் மட்டும், அதாவது அந்த செலக்ட் பண்ண ஏரியா எது, கண் தானே. ஆனால் செலக்ட் இன்வெர்ஸ் கொடுத்தா அந்த கண்ணை தவிர மற்ற எல்லா ஏரியாவும் செலக்ட் ஆகுது. சரியா? அது வந்து செலக்ட் இன்வெர்ஸ். அடுத்தது வந்து ஃபெதர்னால் என்னென்னு தெரியும், இந்த மூளை வந்து சாஃப்ட்னஸ் ஆக்குறது. இப்போ பாருங்கள், நான் ஃபெதரில் ஒரு 15 வீதம் ஃபெதர் கொடுத்துட்டு இதை வந்து லேயவையாக காப்பி பண்ணுறேன். சரியா? அதில் அந்த செலக்ட் பண்ண இதை மட்டும் ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். எடுத்து அந்த கண்ணை பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு ஷாஃப்ட் ஒன்று உருவாதா இல்லையா? இதுதான் வந்து ஃபெதர். இப்போ ஃபெதர் இல்லாமல் நம்ம இப்போ பாருங்கள், ஃபெதர் இல்லாமல் இப்போ சரியா இப்போ இருக்குது, ஃபெதர் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் லேயவையாக காப்பி பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ் ஒன்று இல்லை, அந்த சாஃப்ட்னஸை தான் ஃபெதர்ன்றது. சரியா? அப்போ ஃபெதர்ன்ற விஷயம் என்னென்னு தெரியும். இப்போது அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் திரும்ப அதை செலக்ட் பண்ணுறேன். லேயவியா காப்பி தெரியும், லேயவியா கட்டுன்னு சொன்னால் கட்டாக வரும். அதாவது நம்மளோட ஒரிஜினல் ஃபைலில் அது இருக்காது. சரி, அப்படியே கட்டாகி வரும். அதே லேயவியா காப்பின்னு சொன்னால் சரியா, லேயவியா காப்பின்னு சொன்னால் அது ஒரிஜினல் ஃபைலில் கண் இருக்கும், ஆனால் காப்பியும் ஒன்று கிடைக்கும். ஆனால் கட் கொடுத்தா இதில் ஒரிஜினல் கிடைக்காது. அதான் டிஃப்ரெண்ட். சரியா? ஒரிஜினலில் இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து நியூ லேயர். அந்த செலக்ட் பண்ண ஏரியாவை வந்து நியூ லேயராக க்ரியேட் பண்ணி தரும். லேயர் 1 என்ற பேரில் இங்கே அதை லேவியா காப்பின்ற அந்த செலக்ட் பண்ண ஏரியாவை லேவியா காப்பி எடுக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம இந்த இப்படி டாட் லைனாக இருக்குது. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பாக்ஸ் மாடலில் மாறும். இந்த லைன் வந்து ஒரு பாக்ஸாக மாறும். இப்போ இது ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்குது. இந்த டைமில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற எல்லா வேலையும் செய்கிறேன். இதைத்தான் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற. இதைத்தான் வந்து இங்கே நம்ம ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணோன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லுது. அந்த ஏரியா தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ஹெல்ப் பண்ணும். சரியா? அது வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற விஷயம். அடுத்தது வந்து செலக்ட் பண்ணிங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன்ன்றது அதே விஷயம்தான். சரியா? இந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த விஷயத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் பண்ணுறோம். அப்போ இதை நம்ம இதில் எல்லாமேயும் செய்யலாம். எப்படி செய்யலாம்? இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் டூல் எடுத்தீங்கனாலே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு, இது கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷனும் வந்துட்டு. அப்போ ரெண்டுமே மூவ் டூலில் வச்சு நம்ம செய்யலாம். சரியா? இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை.
அடுத்தது வந்து நம்ம செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, ஃபில் என்னென்னு பார்த்துட்டோம். ஸ்ட்ரோக் என்னன்னு தெரியும், அதாவது அந்த பார்டர். அடுத்து செலக்ட் பண்ண ஏரியாவை கேமரா ரோ ஃபில்டர் பண்ண அப்புறம் இந்தாச்சு நம்ம ஏற்கனவே போய்த்திருக்கோம். செலக்ட் பண்ண ஏரியாவை எடுத்துகிட்டு கேமரா ரோ ஃபில்டர் போடுறது. அந்த செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகும். அதே இங்கேயும் போகலாம் நம்ம, அதாவது ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோமே, இந்த ஃபில்டர் வந்து இங்கே அப்ளை ஆகுது கேமரா ரோ ஃபில்டர். அதாவது கேமரா ரோ ஃபில்டர் வந்து நம்ம ஒரு தரம் ஃபில்டர் பண்ணாலே இங்கே சேவ் ஆகிருக்கும் டெம்ப்ரரியாக. இதுதான் ஃபில்டர் ஆப்ஷன், ஆனால் இங்கே டெம்ப்ரரியாக சேவ் ஆகிருக்கும். அப்போ இந்த கேமரா ரோ ஃபில்டர் நம்ம இங்கே ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கும்போதும் அப்ளை ஆகும். சரி, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து இவ்வளோ தான் முக்கியமான விஷயங்கள், அதில் நமக்கு தேவையான விஷயங்கள். அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபில்டர்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபில்டருக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபில்டர் கேலரி, அடாப்டிவ் வைட் ஆங்கிள், கேமரா ரோ ஃபில்டர், லென்ஸ் கரெக்ஷன், லிக்யூஃபை, வேனிஷிங் பாயிண்ட், இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு ஃபில்டர் கேலரிக்குள்ளே போகணும்டா இங்கே ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதில் ஃபிட் கொடுங்க, ஃபிட் ஆன் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் என்ன எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். ஃபஸ்ட்டுக்கு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட், அதாவது ஒரு ப்ரஷ் பண்ண ஒரு தோற்றத்தை உருவாக்குற எஃபெக்ட்ஸ். இது ஒரு க்ளோவிங்கான ஒரு எஃபெக்ட். இது வந்து ஒரு கிரைனான எஃபெக்ட். இப்படியான உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னு. ஒரு க்ளோவிங், இப்படியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த ஆர்டிஸ்டிக்குள்ளே இருக்குது. அடுத்தது வந்து ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் வந்து இருக்கிற இமேஜில் வந்து ப்ரஷ்ஷை ஸ்ட்ரோக் பண்ணால் என்ன நடக்கும்ன்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸில் வந்து ஸ்ட்ரோக் பண்ணும்போது இது வந்து ப்ரஷ் ஸ்ட்ரோக். அடுத்தது டிஸ்டார்ட், அதை அழிகிற மாதிரி வந்து பிளர் ஆகி அப்படியான விஷயங்கள். கிளாஸ், இது வந்து ஒரு வாட்டர் மிரருக்கு மூடாக பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட். அடுத்தது வந்து ஸ்கெட்ச்னா தெரியும் உங்களுக்கு, வரைஞ்ச ஒரு இமேஜ் மாதிரி மாற்றுற எஃபெக்ட்ஸ் இதில் இருக்குது. அடுத்தது ஸ்டைலிஷ், ஒரு நெகட்டிவில் இருக்கிற மாதிரியான ஒரு டோன். அடுத்தது வந்து இது வந்து டெக்ஸ்சரில் வந்து பார்த்தா உங்களுக்கே விளங்கும் என்ன டெக்ஸ்சர்லாம் இருக்குன்னு. இது வந்து கிரைன், ஒரு நொய்ஸான ஒரு டெக்ஸ்சர். இது வந்து ஒரு டைல்ஸ், இது வந்து ஒரு பிக்சல் ஃப்ரேம், அதாவது பிக்சல் இருக்க ஹேக்கிங் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். இது வந்து ஒரு பொலிகனான ஒரு டெக்னாலஜியான ஒரு இதை கொண்டு வர மாதிரியான ஒரு எஃபெக்ட். இது வந்து ஒரு நாய்ஸ், டைப் ஆஃப் நாய்ஸ் தான் இது. ஜூம் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நாய்ஸ்ன்னு. இப்படியான ஒரு நாய்ஸ் தான் அது. அடுத்த ஆப்ஷன் நாம் போவோம். அடுத்த லிக்யூஃபை என்னன்னு சொன்னால், லிக்விட்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சரியா, இப்போ இவர கண் வந்து அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு, இந்த கண் வந்து பெருசாக இருக்குன்னு சொன்னால் அதை அவர் சின்னதாகி எடுத்துக்கொள்ளலாம். இங்கே உங்களுக்கு கண் காட்டும், இங்கே ஐ காட்டும். அதுக்கேற்ற மாதிரி அவர் சின்னதாக்கி பெருசாக்கி செஞ்சு கொள்ளலாம். கண் அகலமாக்கி மெலிசாக்கி இப்படி அவருக்கு ஏற்ற மாதிரி கண் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நோஸையும் வந்து சில ஆக்கள் வந்து நீட்டும் நோஸ் பிடிச்சிருக்கும், சில ஆக்களுக்கு வந்து ஒடுக்கமான இப்படியான விஷயங்களை செய்யலாம். அடுத்தது வந்து இப்போ மவுத், அடுத்தது ஃபேஸில் அகண்ட ஃபேஸ் வேணுமா, நீண்ட ஃபேஸ் வேணுமா, இப்படியா வேலைகள்லாம் நம்ம இதில் லிக்யூஃபையில் செஞ்சு கொள்ளலாம். சரியா, நெத்தி பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா விஷயம். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அவங்களோட ஃபேஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதால சொல்கிறேன். சரியா, ஓகே. இப்போ நாம் அடுத்த ஃபில்டரில் பார்க்க வேண்டியது வந்து வேனிஷிங் பாயிண்ட். சரியா, இந்த இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டு போனோன்னா காட்டும். இந்த இருக்குது வேனிஷிங் பாயிண்ட் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். சரியா, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை வந்து நம்ம ஏற்கனவே டூல்ஸில் பார்த்துக்கோம், ரெக்டாங்குலர் மர்க்யூ டூல். அதாவது இந்த சதுர ஏரியாவை செலக்ட் பண்ணுற இந்த டூல் எடுத்து இப்படி செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் காப்பி Ctrl+C ஷார்ட்கட் கீ சரியா. காப்பி பண்ணிவிட்டு வாங்க இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பில்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டருக்கு போய் வேனிஷிங் பாயிண்ட் போகும் போயிட்டு சரியா. இங்கே பாருங்கள் இப்போ இந்த கிரிட் இந்த கிரிட் எடுத்து எக்ஸை அதாவது கீபோர்டில் எக்ஸ் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், டெம்ப்ரரியாக ஜூம் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இங்கே மவுஸை வச்சு எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட், அடுத்தது இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட், அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே. ஓகே. அப்போ இப்போ ஒரு கிரிட் ஒன்று உருவாகிட்டு இந்த பில்டிங்குக்கு, அதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவை செட் பண்ணுறது. இப்போ நான் ஏற்கனவே காப்பி பண்ண இதை வந்து இங்கே வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டோம் சரியா. இப்போது இதை மூவ் டூல் எடுத்து இந்த இருக்குது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். நம்ம ஏற்கனவே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னு தெரியும். இந்த டாட்டை கிளிக் பண்ணி நம்ம இதை பெருசு சின்னதாக்குறது தான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற. இப்போ இதை இதுக்குள்ளே எப்படி தூக்கி போடலாம். போட்டோம்னு சொன்னால் சரியா அந்த இடத்துக்கு அது பொருந்தும். இப்படி செட் பண்ணுறதை தான் நம்ம வேனிஷிங் பாயிண்ட்டை பயன்படுத்தும் சரியா. இப்போ இதே மாதிரி இந்த லைனுக்கும் நம்ம செட் பண்ணலாம். இப்போ இன்னொன்று எடுத்து பாருங்கள், இங்கே ஒன்றை எடுத்து எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு டாட், இன்னொரு எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு டாட், எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இங்கொண்டு, அடுத்தது இங்கொண்டு. ஓகே. அப்போ இப்போ திரும்ப Ctrl+V அடித்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்போ இப்படி போடலாம். நாம் இந்த மாதிரியெல்லாம் இப்படியான வேலைகளை செய்கிறதுக்காக நம்ம இந்த வேனிஷிங் பாயிண்ட்டை பயன்படுத்துவோம் சரியா. ஓகே. அடுத்தது வந்து ஃபில்டரில் இருக்கிற நம்ம முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். 3Dன்னு வேணால் 3D டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இங்கே பாருங்கள் 3D டெக்ஸ்ட் எப்படி உருவாக்குறன்ற விஷயங்கள் இதில் இருக்குது. அடுத்தது பிளரில் வந்து இவ்வளோ பிளர், இதில் வந்து மோஷன் பிளர், இப்படி காஷியன் பிளர், அப்படி நிறைய பிளஸ் இருக்குது. லென்ஸ் பிளர், மோஷன் பிளர், இப்படி டைப் பிளஸ் இருக்குது. அடுத்த பிளர் கேலரியிலையும் கொஞ்சம் பிளர் இருக்குது. பிளர்னால் தெரியுமா அவ்வளோ கலங்கின மாதிரியான விஷயம். அடுத்தது வந்து இதில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு எல்லா லேயருக்கும் அப்ளை பண்ணலாம். லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது, வேறு நார்மல் லேயரில் இருக்கணும். அப்படி எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த ஸ்டைல்ஸை நீங்கள் பயன்படுத்தணும் சரியா. ஃபில்டரில் வந்து அட்வான்ஸாக போக தேவையில்லை, இவ்வளோ போதும். அப்படி உங்களுக்கு அட்வான்ஸாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் போய் ஒவ்வொரு ஃபில்டரையும் தனித்தனியாக அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும். இப்போது உதாரணமாக அடாப்டிவ் வைட் ஆங்கிள் இன் ஃபோட்டோஷாப்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா அதுக்குரிய டுட்டோரியல் வரும். அப்போ நீங்கள் அதை பார்த்து அந்த பர்டிகுலரான வீடியோஸை வந்து நீங்கள் படித்து கொள்ளலாம். மேலதிக நாலேஜ் தேவையாக இருந்தால், தேவையில்லாட்டி உங்களுக்கு இவ்வளவும் போதும். நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை வேலை செய்கிற ஒரு ஆளாக மாறலாம், ப்ரொஃபஷ்னலாக மாறலாம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். பாய்.